அவர் வீட்டுக்கு வந்தா குதூகலம் கொண்டாட்டம். ஆமென். பாவம் எல்லாம் பறந்துருச்சு, நோயெல்லாம் பறந்துருச்சு அவர் சிலுவையில சுமந்ததுனால. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனமாக எழுந்து தேவனை நாம் போற்றி அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு
தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பானது கிரேட்ஃபுல் ஹார்ட்ஸ் ரிசீவ் மோர். நன்றி உணர்வு உள்ள இருதயங்கள் அதிகமாக பெறுகின்றன. நன்றி உணர்வு உள்ள இருதயங்கள் அதிகமாக பெறுகின்றன. கிரேட்ஃபுல் ஹார்ட்ஸ் ரிசீவ் மோர். நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் அப்படி வாழ்க்கையிலே தேவன் அதிகமாக காரியங்களை செய்கிறார். நன்றி உள்ள உள்ளம், நன்றி உணர்வு உள்ளவர்களுக்கு தேவன் கிவிங் மோர் என்ன தரார்? அதிகமாக தருகிறார். அல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு நாம் இருப்போம் என்றால் நமக்கு சந்தோஷம் இருக்கும். நன்றி உள்ளத்தோடு நாம் இருப்போம் என்றால் இன்னும் தேவன் நமக்கு ஏராளமான காரியங்களை கூட்டி கொடுப்பார். நன்றி உள்ளத்தோடு நாம் இருப்போம் என்றால் நமக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் ஒரு போனஸாக இருக்கும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய உள்ளம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை சுற்றி நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்து மேலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நாம் நல்லா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அநேக வேளையிலே நாம் ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிறோம். ஆனால் நம்மை ஆசீர்வதித்த தேவனை ஒருவேளை நாம் மறக்கிறோமா? ரொம்ப முக்கியம். பிளெஸ்ஸிங்கை நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் நம்மளை பிளஸ் பண்ணின ஆண்டவரை நாம் முதலாவது நினைக்கிறோமா? நம்முடைய சுகத்துக்காக தேவனை சிலர் தேடுவார்கள், சுகத்துக்காக தேடுவார்கள். ஆனால் சுகம் கொடுக்கிறவரை மறந்து விடுவார்கள். அதே வேளையில் அன்பானவர்களே, நம் தேவைகள் சந்திக்கக்கூடிய தேவன், நம் தேவைகளை நாம் பிடிச்சு கொள்வோம். ஆனால் நம் தேவைகளை சந்திக்கிறவரை, நம் தேவைகளை கொடுக்கிறவரை ஒருவேளை நாம் மறக்க கூடும். பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் தியானிக்கும் போது அது ரொம்ப எனக்கு என் மனக்கண்களை திறந்ததாக இருந்தது. அநேக வேளை நீங்கள் இந்த பகுதியை படிச்சிருப்பீங்க. இந்த பகுதியை பல நேரத்தில் படிச்சிருப்பீங்க, பல பிரசங்கமும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்னும் தொடர்ந்தது வேதத்தை நோண்ட பொக்கிஷம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நான் உங்களை ஒரு காரியம் சொல்லட்டும். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற முன்பதாக, ஆலயத்துக்கு வரும் முன்பதாக நீங்கள் வேதத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காரணம், வேத வசனம் ஜீவன் உள்ளது. வேத வசனம் உங்களுக்கு ஒரு பலத்தை தரும். வேத வசனம் சோர்ந்து போனவர்களுக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா வேத வசனம் அது வார்த்தை அல்ல, அது ஜீவன். வேத வசனம் எழுதப்பட்ட ஒரு சொற்கள் மாத்திரமல்ல, அது குணமாக்கும். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தும், கவலையாக இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நம்பிக்கை இழந்து நிற்கிறவர்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ வேத வசனத்தை படிக்கும் போது பிரியமானங்களே, நீங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறீர்கள், மீண்டும் பலப்படுகிற ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வரும். இது சத்தியம். 3 காரியம் உண்டு. வேதத்தை நாம் அன்றாட படிக்க வேண்டும். திறந்து பார்க்கணும், படிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், வேதத்தை அன்றாக படிக்க வேண்டும். 2வது, நாம் எதை படிக்கிறோமோ அதை வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், நான் எதை படிக்கிறோமோ வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். 3வது, நாம் எதை படித்தோமோ பிறருக்கு சொல்ல வேண்டும். 3வது. 1வது என்ன? வேதத்தை அன்றாட படிக்கணும். 2வது, படித்ததை செய்யணும். 3வது, வேதம் என்ன சொல்லுதோ பிறருக்கு சொல்லணும். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. வேதத்தை அன்றாட படிங்க. அது உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை தரும். இயேசு சொன்ன, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான். அல்லேலூயா. பிசாசு தேக்க வேண்டிய ஒரு பெரிய ஆயுதத்தை வேற எங்கேயும் தேடாதீங்க, வேத வசனம் தான். ஆமென். அநேக வேளையில் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணுறோம், அழகாக ட்ரெஸ்ஸிங் நம்ம செய்கிறோம், நல்லது, தப்பு இல்லை. எவ்வளோ தான் அழகாக ட்ரெஸ் பண்ணினாலும் தேவனுடைய ஆவிக்குரிய அந்த உடை, ஆர்மர் ஆஃப் காட், எஃபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற
அந்த ஆவிக்குரிய உடையை நீங்கள் போடாவிட்டால் நாம் எவ்வளவுதான் அழகு பண்ணினாலும் பிரயோஜனமே இல்லை. Wear your armor of God, not dress. நம்முடைய அழகை பார்த்து நம்ம உடையை பார்த்து பிசாசு ஓட மாட்டான். நம் தேவனுடைய சர்வ ஆயுதத்தை நாம் தரித்து கொண்டா வேண்டாம் தான் பிசாசு ஓடுவான். அல்லேலூயா. அதனால் எப்போதும் புரிஞ்சு கொள்ளுங்கள், அலங்கரிப்பு நாளை பிசாசு மயங்க போகிறதில்ல. நீங்கள் என்ன ஆயுதங்களை தரித்து கொண்டு இருக்கிறீங்க? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய விசுவாசம் என்ற கேடகத்தையும் பட்டயத்தையும் திருவசனத்தை நீங்கள் அலங்கரித்து கொண்டால் உங்கள் லைஃப் டிஃப்ரெண்டாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் சபைக்கு வரும்போது அலங்கரிச்சுட்டு வாங்க, நல்லது. அதுக்குன்ட்டு தலையை விரிச்சு போட்டுட்டு வரக்கூடாது, அழகாக வரணும். ஆனால் அதை காட்டிலும் உள்ளுக்கு ஒரு அழகு இருக்குது. The armor of God, தேவனுடைய சகல விதமான ஆவிக்குரிய உடையினால் தலையிலேருந்து கால் வரைக்கும் நான் போட்டிருந்தால் தான் என்னை எதுவும் தாக்க முடியாது. அதனால் நீங்கள் கண்ணாடி மணிக்கு நிற்கும் போதெல்லாம் இப்போதும் நினைவு கூறுங்கள், என் உள்ளான அலங்கரிப்பு, உள்ளான ஒரு ஆயுதத்தை நான் போட்டு தரித்து கொண்டு இருக்கிறேனா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பெரிய ஆயுதமாக இருக்கிறதுனால படிங்க படிங்க படிங்க, உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் படித்து தியானிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். அந்த வார்த்தை மூலமாக தேவன் எனக்கு சில மனக்கண்களை திறந்தார். அதை ஆராய்ந்தேன், படித்தேன், கேட்டேன், பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். இதிலிருந்து ஆண்டவர் சில காரியங்கள் நம்மோடு பேச இருக்கிறார். முதலாவது இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். நன்றி உணர்வு உள்ளவன் அதிகமாக, நன்றி உணர்வுள்ள இதயங்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறுகிறார்கள். நன்றி இருதயத்தோடு நாம் இருந்தோம் என்றால். இந்த பகுதியிலே 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுப்போம். எல்லாரும் வசனத்தை பாருங்கள். பைபிள் எடுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11லேருந்து 19 வரைக்கும் அவங்க வாசிப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து நாம் வாசிப்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமேரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்கொப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கிராமத்தில் நுழைகின்றார். அந்த பகுதியில் போகும்போது பைபிள் சொல்லுது, சமாரியா கலிலேயா அந்த போர்டர், அந்த பகுதியில் அவர் வந்தபோது ஒரு 10 பேர் அவரை சந்திக்கிறாங்க. ஒரு 10 பேர். அந்த 10 பேர் யார் என்றால் அவர்கள் குஷ்டரோகி உள்ளவர்கள். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, பயங்கரமான நோய், அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர்கள். அதில் ஒருவன் சமாரியன், 9 பேர் யூதன். 10 பேர். ஆனால் அந்த ஒருவன் சமாரியன், அந்த 9 பேர் யூதன். இதில் தான் நிறைய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 10 பேர் வந்தார்கள். இயேசு அண்டை வந்து மரணத்துக்காக காத்து இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே இந்த குஷ்டரோகிக்கு உள்ள மருந்து இல்லை. அவர்கள் வியாதி சுகமடைய வாய்ப்பே இல்லை. அவர்கள் வேதம் சொல்லுது, அவர்கள் வந்து
தனியாக்கப்படுவார்கள், சமுதாயத்திலிருந்து பிரிக்கப்படுவார்கள். இந்த நோய் தொற்று நோய், மற்றவங்களை ஒட்டி விடும். அதனால் என்ன செய்வாங்க, குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் சரி, இந்த நோய் மட்டும் வந்தது நீங்கள் தனியாகிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த ஒரு வியாதி இது. குடும்பத்தோடு இருக்க முடியாது, தூரப்படுத்திடுவாங்க, தூர இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, தனியாக இருப்பாங்க. இந்த குஷ்டரோகி உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் இயேசு வாழ்ந்த நாட்கள் அநேகர் உண்டு. அவர்கள் மிக கொடூரமான நிலையில் இருப்பார்கள். அவர்கள் உடம்பு அநேக காயப்பட்டு, அநேக அவர்களுடைய விரல் சில நேரத்தில் விழுந்துடும், மூக்கு இருக்காது, கண்ணு பாதிக்கப்படும், காது அழுவி போயிடும், விரல் எல்லாம் இப்படி போயிடும், விரல் அப்படி விழுந்துடும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட நோய் தான் இந்த நோய். யாருமே கிட்ட போக மாட்டாங்க. அது குடும்பத்தாராக இருந்தால் கூட நீங்கள் தூரத்தில் தான் நிற்கணும். தூரத்துலேருந்து அம்மாண்டு கூப்பிடலாம், தூரத்துலேருந்து என் மகனே என்று கூப்பிடலாம், ஆனால் கிட்ட போக முடியாது. அவ்வளோ கொடூரமான வியாதி. இந்த மாதிரி வியாதி ஒன்று தான் இவங்க எல்லாம். ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த 10 பேர் அவர்கள் யார் என்றால் யூதர்களும் சமாரியர்களும். இந்த யூதர்கள் இவனுக்கும் நோய் வந்திருக்கிறது, இந்த சமாரியனுக்கும் நோய் வந்திருக்கிறது. இவர் இருவரும் கடவுளுடைய பிள்ளைகள், இஸ்ரேல். இவர் 2 பேரும் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், மோசையோட பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவர்கள். அதனால தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரிய இடத்துல போய் உங்களை போய் வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் கீழே வாழ்ந்தவங்க, இவங்க கடவுளை அறிஞ்சவங்க, தேவனை நம்பினவங்க, வேதத்தை அறிஞ்சவங்க. ஆனால் அவங்களுக்கு வியாதி வந்தது. யூதனுக்கும் வந்தது, சமாரியனுக்கும் இருந்தது. இந்த யூதனும் சமாரியனும் ஒன்றா சேர மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். சமாரியா பட்டணம் எல்லாம் கலக்கப்பட்டவர்கள், அதாவது யூதர்கள். அந்த நாட்களில் இயேசு வர்றதுக்கு முன்பதாகவே அநேக நாட்களாக அந்த நாட்களில் யூதர்கள் என்ன செய்ய, புறஜாதிகளோடு திருமணம் செஞ்சிட்டாங்க. மிக்ஸ் மேரேஜ், திருமணம் செய்து கலப்பு நடந்துருச்சு. அதனாலே உண்மையான யூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இவங்களை பிரிச்சிருவாங்க. இவங்க தீட்டுப்பட்டவர்கள், இவங்களை சேர்க்கக்கூடாது, இவங்களை பேசக்கூடாது, ஏன்னா இவங்க கலப்பு திருமணம் செஞ்சிட்டாங்க. அதனால் அவர்களை சமாரியன் ஜனங்களை யூதர்கள் நாய் போல பார்ப்பாங்க. தீட்டு உள்ளவர்கள் அவங்க சமாரியா பட்டணத்துக்கு வழியாக கூட நடக்க மாட்டாங்க. அந்த வழியில் நடந்து போனால் தீட்டு, அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அவங்கள கண்டா ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா யூதர்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது, நான் இந்த மாதிரி ஒரு இனம், இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஆனால் இவர்களெல்லாம் தள்ளப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் நாய்கள் என்று அப்படி புறக்கணித்தவர்கள். இதுதான் அங்கே இருக்கிற நிலை. ஆனால் இவர்கள் ஆராதித்து ஒரே தெய்வம். யூதர்கள் ஜெருசலத்தில் போய் ஆராதனை செய்தார்கள். இந்த சமாரியர் உள்ளவங்க ஜெருசலத்துக்குள்ளே வர முடியாது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் அங்கே ஆராதிக்கல, அவர்கள் தனியாக மலை பகுதியில் அங்கே போய் தேவனை ஆராதித்தார்கள். அதனால் சமாரியாவுடைய ஆராதனை இவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் ஜெருசலத்தில் இருக்கிற ஆலயத்தில் தான் ஆராதனை தேவன் செய்வார் என்று. அதான் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணை கேணி அருகில் பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பது எப்படி அங்கே வசனங்கள் வருது. அங்கே தான் இயேசு சொல்கிறா, ஒரு நாள் வரும், தேவனை தொழுது கொள்றவன் ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளலாம். அவள் சொல்கிறா, ஜெருசலத்தில் மட்டும்தான் நீங்கள் தொழுது கொள்றீங்கன்னு சொல்கிறீங்களே, இங்கே யாக்கோபு கிணறு இருக்குது, இங்கே நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம். அங்கே ஆராதனை வித்தியாசமான இடம், கடவுளை தொழுது கொண்டார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள், அதாவது பழைய ஏற்பாடில் வாழ்கிறவங்க, ஆனால் ஒன்றா சேர மாட்டாங்க, ஒன்றா பேச மாட்டாங்க, ஒன்றா பழக மாட்டாங்க, ஒருவன் இன்னொருத்தனை கீழாக நினைக்கிற அந்த நிலை தாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படி என்றால், என்ன நடந்தது, இவங்க 2 பேருக்கும் குஷ்டரோகி வந்துருச்சு. இந்த நோய் வந்தது, என்ன நடந்துச்சு, இந்த நோய் என்ன காட்டுது என்றால், அன்பானவர்களே, இவங்க
இந்த நோய் நிமித்தமாக ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் மத வரி பிடிச்சவங்க, இனம், அவர்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. அவங்களுக்குள்ள நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், நாங்கள் சுத்தமானவர்கள், நீ தீட்டானவர்கள், இப்படி நினச்சி கொண்டு இருந்தவங்க இவங்க 2 பேர் மத்தியிலும் இந்த வியாதி வந்தோடனே மதம், இனம், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவன், படிக்காதவன் எல்லாம் ஒரே நிலையாக கொண்டு போய்விட்டது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். நீங்கள் எந்த இனமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், என்ன நம்பிக்கையாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஒரே இடத்துல தான் இடத்த வச்சுருப்பாங்க. ஒரே நிலை வந்துடும். எப்போ தெரியுமா? ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் ஒரு வியாதி வரும்போது தான் அவன் தனக்குள்ளே இருக்கிற எல்லா காரியமும் காண போயிடும். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, அவருக்கு ஒருத்தருக்கு தொட்டுக்கக்கூடாது, ஒருத்தருக்கு பேசக்கூடாது. ஆனால் இப்போ ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ வியாதிசரும் சேர்ந்துடுறாங்க. அவங்க பேசி பழகிறாங்க, அவங்களுக்குள்ளே ஒன்றா போகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இங்கே நாம் பார்க்குறோம். இந்த நோய் என்ன பண்ணி விட்டது? அவங்கள ஒன்றாக்கிடுச்சு. இந்த நோய் என்ன பண்ணி விட்டது? அவங்களுக்குள்ள இந்த எல்லா பெருமையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு. இந்த நோய் என்ன நிலையை கொண்டு வந்துருச்சுன்னா, மனிதர்கள் உறவு முக்கியம், நம் மதமோ இனமோ இப்படிப்பட்ட காரியத்தில் ஒன்றுமே இல்லை என்று இந்த பாடம், இந்த பகுதி நமக்கு போதிக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதி வரபோதுதான் அவருடைய நிலை இறங்கும். அதுவும் கொடூரமான வியாதி வந்தால், யாருமே பக்கம் போக முடியாத அளவுக்கு ஒரு நோய் வந்தாதான் எல்லா கௌரவமும், பெருமையும், ஜாதி பெருமையும், மத பெருமையும், அவன் படித்த படிப்பெல்லாம் ஒன்றுமெல்லாம் ஆயிரும். எப்போ தெரியுமா? மரணம் என்ற ஒரு நோய் அந்த மனிதனுக்கு வரும்போது தான். தனியாக இவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து ஒன்றாக ஃபெலோஷிப் ஓடுது. யூதன் என்றும் இல்லை, சமாரியனும் என்று நோய் ஒன்றாக்கிடுச்சு. சில நேரத்தில் நம்ம சமீபத்தில் நமக்கு உலகம் முழுதும் கொரோனா வந்துச்சு. அங்கே எல்லாமே ஒரே இடத்துல போட்டுட்டாங்க. ஏன்? எல்லாம் ஒரே நோய் வந்தது. நல்லதாக போச்சுன்னா ஒற்றுமை ஆகிட்டாங்க. இல்லாவிட்டா மனிதனுக்குள்ள பெருமையும் பிரிவினை இருக்குதுங்க. ரொம்ப பிரிவினை இருக்குது. மதத்து மித்தமாக பிரிந்திருக்கிறார்கள், இனத்து மித்தமாக பிரிந்திருக்கிறார்கள், ஜாதி மித்தமாக பிரிந்திருக்கிறார்கள், பாஷை மித்தமாக பிரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுதும் அதுதான் நடக்குது. வியாதி வரும்போது தான் எல்லாத்தையும் வித்தியாசம் இல்லை என்று கொண்டு வந்துருச்சு. இதுதான் நீங்கள் பார்க்குற ஒரு நிலை. பைபிள் சொல்கிறது இந்த வியாதி ஒரு கொடூரமான வியாதியா, மற்றவர்களிடத்திலிருந்து அவர்களை பிரித்து விடும். அவர்கள் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு பிரிகிற ஒரு நிலை வந்துவிடும். தூரத்தில் அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் தூரத்திலிருந்து இயேசுவை நோக்கி, எஜமானே, ஐயா, என் மேலே இறங்குங்க என்று சொல்லி தூரத்தில் நிற்கிறாங்க. இயேசு கிட்ட கூட போல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கைங்க, அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள், தேவனை விசுவாசித்தார்கள், அவர்களுக்கு வியாதி வந்தது என்று பார்க்கிறோம். இன்று இந்த வியாதியை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளும் போது, பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகிறார். ஆமென். சுகத்தை தருகிறார். நம் நோய்களை அவர் சுமந்தார். இந்த குஷ்டரோகியை யாரும் தொடக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா மோசேயின் பிரமாணத்தின்படி தொடக்கூடாது, அவங்ககிட்ட போகக்கூடாது. அவங்க பிரிக்கெடுக்கப்பட்டவர்கள், அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த எல்லையை உடைத்து விட்டது. யார் மேலே கையை வைக்கக்கூடாதோ அவர் போய் கையை வச்சார். யாரை ஒதுக்கினார்களோ அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் உபதேசம், போதனை மதத்துக்கு மேலாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் போதனையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இனத்துக்கு மேலாக இருக்கிறது. மதத்தினால் உலகம் பிரிந்திருக்கிறது, பாஷையினால் உலகம் பிரிந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதன் அவரை வெறுத்தாலும் அவர் அன்பு கூறுவார். மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் அன்பு கூறுவார். மனிதன் அவரை நம்பாவிட்டாலும்
அவர் அவர்கள் மேல் அன்பாக தான் இருப்பார். இதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதான் நம்முடைய தெய்வம். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய போதனை. நல்லவருக்கும் தீயவர்களுக்கும் மழையை பொழிகிற நல்ல தேவன், இரக்கம் காட்டுகிறவர். அவரை நம்பி இருக்கிறவர் மட்டுமில்லை, நம்பாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. என்னை நம்பாதவர்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லலை. என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த உலகத்தில் நான் ஒன்று இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படி சொல்லவே இல்லை. அவர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருந்தார். அல்லேலூயா. இதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மதம், இனம் எதுவுமே அவர் வாழ்க்கையில் தடை இல்லாதபடி அதையே அவர் மேற்கொள்ளவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. இந்த 10 பேர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். அவர்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் வியாதிகள் சுகமடைய வேண்டும் என்று கேட்கல. முதல் வசனம் படிங்க, 11ஆம் வசனம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் 13ஆம் வசனம் 13. இயேசு ஐயரே, இயேசு ஐயரே. ஐயர் என்றால் இங்கிலீஷ்ல மாஸ்டர்னு எழுதி இருக்கிறோம். மாஸ்டர் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னவென்றால் சொற்களிலே அதிகாரம் உள்ளவர், வார்த்தையிலே அதிகாரம் உள்ளவன். இந்த குஷ்டரோகி அறிந்து கொண்டான், இயேசு சொன்னாரா பவர் இருக்குன்னு. இன்னைக்கு என்ற பேர் இயேசுடைய வார்த்தையை நம்புறீங்க. ஆனால் தான் ஐயனே என்ற அர்த்தம் மாஸ்டர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் தான் இவங்க அறிஞ்சிருந்தாங்க. அவர்கிட்ட போறாங்க, இயேசு ஐயனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு இயேசு 14ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். எப்ப சுகம் நடந்துச்சுண்டா அவர்கள் போகும்போது தான். இயேசு அங்க வியாதி சுகப்படுத்துறதுக்கு அங்க அது சொல்லல. இயேசு ஐயனே எங்கள் மேல் மனம் இறங்குன்னு தான் சொன்னாங்க. ஒரு தாழ்மை வந்தது, ஒரு தாழ்மை. சமமாக ஆயிட்டாங்க. உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் சமமாக நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஒரே மாதிரி கத்துறாங்க, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் காட்டுங்க என்று, எங்கள் மேல் இறங்குங்க என்று சொல்கிறார். அப்படி இயேசு சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரன்ட்ட போய் உங்களை போய் காட்டுங்கப்பான்றார். இவங்க போகிற வழியிலே தான் அந்த வசனம் சொல்லுது. அதில் 15ஆம் வசனம் பாருங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு அவன் வாழ்க்கையில் ஏதோ சரீரத்தில் ஏதோ நடந்துருச்சு, ஒரு மாற்றம் நடந்துருச்சு. அவன் போகும்போதே குஷ்டமாக இருந்திருக்கிறான். ஆனால் போய்கொண்டிருக்கும் போதே சுகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இயேசுடைய வார்த்தை பவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பவர். நீங்கள் தேவனுடைய வார்த்தை இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்கள் அதை வல்லமையோடு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். சில வேளையில் ஊழியக்காரர்கள் இங்கிருந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள் நோய் உங்களுக்கு குணமடைந்து விட்டது, உங்களுக்கு சுகமாகி விட்டது, தீர்க்க தரிசனமாக வார்த்தைகள் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் போகும்போது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்பினார். இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆசான இடத்துல போய் உங்களை காண்பீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே கீழ்ப்படைஞ்சு அவங்க எதிர்த்து ஒன்றுமே பேசலை, கேள்வி கேட்கல. நீங்கள் என்ன இப்படி சொல்லியிருக்கீங்க, எங்களை அங்கங்கே விரட்டி விட்றீங்க அப்படின்னு அவங்க ஒன்றுமே கேட்கல, சந்தேகப்படலை. அவங்க உடனே கீழ்ப்படிந்து அவங்க போகிற பாதையிலே கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுகத்தை தருகிறது. அவர் சுகம் வருவதற்கு முன்பதாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஒருவன் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே, அல்லேலூயா. எப்படி தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், தேவனுடைய வல்லமை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஆராதனை தேவனை தேடுற விதம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா கடவுளை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க, ருசித்துட்டாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து சாதாரணமான நோய் அல்ல, வாய்ப்பே இல்லை, நம்பிக்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை. பைபிள் சொல்றது பிரியமானே, ஒருவன் மாத்திரம் நன்றி உணர்வோடு திரும்புகிறான்.
ஒருவன் மாத்திரம்தான் நன்றி உணர்வோடு அவன் தேவன் பக்கம் திரும்புகிறான். நன்றி உணர்வோடு தேவன் பக்கம் திரும்புகிறான். அவன் ஃபேமிலி கிட்ட ஓடலை. தேவன் பெற்ற நன்மையை, சுகம் பெற்றதை அதை தெரிவிக்கிறதுக்கு மனைவி கிட்டையோ புருஷனுக்கிட்டையோ பிள்ளைகிட்டையோ குடும்பத்துக்கிட்டையோ காட்டுறதுக்கு ஓடலை. அவன் போனவன் திரும்பி இயேசு அண்டை ஓடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மனது நன்றி உள்ளமாய் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, தேவன் அவன் சரீரத்தை மட்டும் தொடலைங்க, அவனுடைய ஆத்மாவை தொட்டு விட்டார். தேவன் சரீரத்தை மட்டும் தொடல, அவனுடைய ஆவியை தொட்டு விட்டார். சரீரத்தில் தொட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கையும் சரீரமும் ஆத்மாவும் ஆவியும் தொட்டப்பட்ட வாழ்க்கை அவங்கள வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. இவன் உணர்ந்தான், என் சரீரத்தில் ஒரு மாற்றம் நடந்து விட்டது. என்ன நடந்தான்? சங்கீதம் 103 படிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? நன்றி உணர்வோடு ஓடுகிறான். அந்த வசனம் என்னதம்மா சொல்லுது? என் ஆத்மாவே, சங்கீதம் 103 1-3 வரைக்கும் படிச்சு பாருங்க. இந்த உணர்வு அவனுக்குள்ள வந்திருக்கிறது. ஆசிங்க சங்கீதம் 100. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லும் போது இரக்கம் வருகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது, கிருபை வருகிறது. அதிகமான காரியம் நன்றி உணர்வுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. That's why worship is very important. ஆராதனை என்பது மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அவன் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பி ஓடுகிறான், நன்றி உள்ளத்தோடு ஓடுகிறான். 17ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவன் நன்றி உள்ளத்தோடு வந்து இயேசு அண்டை வந்தபோது இயேசு இன்னொரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 17ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? இப்ப பக்கத்தில் பாருங்க, இங்க உட்கார்ந்திருக்க ஆட்கள் எங்கே? Where is the member of this church? நான் எப்போதும் அட்டெண்டன்ஸில் கேட்பேன், அவர்கள் எங்கே? அவர்கள் எங்கே? இந்த குடும்பம் எங்கே? அந்த நபர் எங்கே? ஒரு 20-30 லிஸ்ட் வரும் ஒவ்வொரு வாரமும். 20 குடும்பம் வரமாட்டாங்க, ஒரு 30 குடும்பம் வரமாட்டாங்க. எவ்ரி சண்டேல நான் பார்ப்பேன். ஏசுங்க கேட்குறா, அவர்கள் எங்கே? நான் இன்று உங்களை பார்த்து கேட்குறேன், போன வாரம் நீங்கள் எங்கே? நான் கேட்கலங்க, இயேசு உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நான் 10 பேர் அளவா சுத்தமாக்கினேன், 10 பேர் அளவா என் பிள்ளையாய் மாற்றினேன், 10 பேர் அளவா இருளிலிருந்து மீட்டுக் கொண்டேன், 10 பேர் அளவா என் ரட்சிப்பை உணர்ந்தவர்கள் அவர்கள் எங்கே? அவர்கள் எங்கே? ஆடாமே நீ எங்கே? ஆடாமே நீ எங்கே என்று கேட்டா, அங்கே கேட்டார், இங்கே கேட்கிறாரு. 10 பேர் அல்லவா சுத்தம் அடைஞ்சா அவர் எங்கே? அப்படின்னா இயேசு என்ன சொல்ல வராரு? அன்பானவர்கள் என்ன கேட்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? 10 பேரை வந்திருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. 10 பேரும் வந்திருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனால் ஒருத்தன் மட்டும்தான் உணர்வு உள்ளவனாக இருந்தான். அந்த ஒருத்தன் மட்டும்தான் தேவனிடத்தில் வந்து. அப்போ ஆண்டவர் மற்ற பேருக்கு வேலை செய்யலை. ஏன்னா மற்ற பேர், அந்த 9 பேர் சரீரத்தில் தான் தொட்டப்பட்டாங்க. சரீரத்தில் தேவைகள் மட்டும் அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த 9 ஒருவன் மட்டும்தான், அவன் சரீரத்தை மட்டும் பார்க்கல, அவன் ஆவியும் ஆத்மாவிலேயே தேவனுடைய அன்பு கடந்து விட்டது. தேவன் அவன் சரீரத்தை மட்டும் தொடலைங்க, அவன் ஆத்மாவையும் ஆவியும் தொட்டுட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சரீரத்தை மட்டும் தொட்டிருக்கிறாரா? நம்முடைய ஆவி ஆத்மாவை தொட்டிருக்கிறாரா?
அல்லேலூயா. அவன் உணர்ந்தான், காரணம் என் தேவன் எனக்கு புதிய வாழ்க்கை தந்தார், புதிய ஆரம்பம் எனக்கு புதுசு கிடைச்சிருச்சு. அவன் உணர்ந்தான், எனக்கு புதிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். நான் அப்படியே செத்து இருக்கணும் இந்த நோயோடு, இதோடு முடிஞ்சிச்சு, என் வீட்டுக்கு நான் திரும்ப முடியாது, எங்கள் அப்பா அம்மா நான் பார்க்க முடியாது, என் மனைவியோடு வாழ முடியாது, நான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். எனக்கு புது வாழ்வு கொடுத்துருக்கிறான்ட்டு அவன் உணர்ந்தாங்க. சர்ச், எத்தனை பேர் நம் புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் என்று நன்றி உணர்வோடு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்கு வரும்போது ஆராதனைக்கு ஏதோ ஒரு டிலிஜென்ட் பர்பஸில் வராதிங்க. எனக்கு தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார், அந்த வாழ்க்கையை நான் இங்கே கொண்டு வந்து எப்படி இவன் வந்து தேவனை ஸ்தோத்திரித்தானோ, அவன் தேவனை தொழுது கொண்டான். ஏன்னா அவன் நன்றி உள்ளவனாக இருந்தனால அவனை திரும்ப ஆலயத்துக்கே கொண்டு வந்துருச்சு. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. இவன் எல்லாம் நன்றி உணர்வுள்ளவர்களாக காணப்படுகிறான். நான் இதை பார்க்கும்போது நான் என்ன நினைத்தேன் என்றால், பிரியமானவர்களே, அவன் வந்து இரண்டாம் வாய்ப்பை பயங்கரமாக பிடிச்சுக்கிட்டான். வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் முதல் வாய்ப்பு கொடுப்பாரு, ரெண்டாவது வாய்ப்பு கொடுப்பாரு. சில டாக்டர் சொல்லுவாங்க ஸ்டாப் ஸ்மோக்கிங், இதான் கடைசின்னுவாங்க. ஸ்மோக் ட்ரிங்கிங், இதான் கடைசின்னுவாங்க. ஆனால் மனிதன் செவி கொடுக்க மாட்டான். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்து நாம் தொடர்ந்து செஞ்சோம் என்றால் அடுத்த வாய்ப்பு கிடைக்க முடியும் நினைக்காதீங்க. ஏன்னா இது கடவுள் கொடுத்தார், கடவுள் சொன்னார். இப்போ இந்த சமாரியா அவன் இது தேவன் எனக்கு கொடுத்த இரண்டாம் வாய்ப்பு என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்புகிற இருதயத்தை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அது மட்டும் அவன் தேவனுக்கு நன்றி உணர்வு நிறைந்தவனாக மாறிவிட்டான். மூன்றாவது, அவன் அறிந்து கொண்டான், கடவுள் வாழ்க்கையிலே ஆதாரமா என்பவர் என்று அவன் புரிந்து கொண்டான். எனக்கு சோர்ஸ், இன்னுமே எனக்கு எல்லாம் என் கடவுள் தான், ஆசீர்வாதம் அல்ல, சுகம் அல்ல, இதை எல்லாத்தையும் தருகிற அவர் தான். அவன் ஆதாரமாக, ஜீசஸ் இஸ் மை சோர்ஸ், தேவன் தான் என் ஆதாரமாக இருக்கிறார்கள் என்று அதை பிடித்து கொண்டான். ஏன்னா என் குடும்பம் என்னை தேடி வரல, என் மனைவி புருஷன் தேடி வரல, என் உறவுகள் தேடி வரல, என் நண்பர்கள் தேடி வரல, இயேசு என்னை தேடி வந்தார். இவர் தான் எனக்கு இன்னமே என்று சொல்லி அவனுக்குள் ஒரு உணர்வு அடைஞ்சிருச்சு. யாருமே அவரை பார்த்துருக்க வந்திருக்க மாட்டாங்க, யாரும் அவனை தேடி, ஏன்னா வாழ்க்கை முடிஞ்சு. அதான் குஸ்தரோகி அப்படி தான் இருப்பாங்க. அவன் அதை முழுமையாக உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஓடுறான். அப்போ தேவன் தான் அவருக்கு ஆதாரம் என்று சொல்லி அதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் திரும்பி ஓடியாடுகிறான். அல்லேலூயா. அவன் தேவனை ஆராதிக்கிறவனா மாறிவிட்டான். அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து 15, 16 2 வசனம் முக்கியமான வசனம். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள். 15 படிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் சமாரியானா இருந்தானா, அதையும் பைபிள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அவன் ஆரோக்கியம் அடைந்ததை அவன் உணர்ந்து, சுகம் அடைந்தது உணர்ந்து திரும்ப காப்பாற்றிட்டார் ஆண்டவர். அவன் லைஃப் வந்து ஆராதிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான், ஆராதிக்கிற ஒரு நபனாக மாறிவிட்டான். அடுத்தது இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவனுக்கு ஒண்டி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவனுக்கு சுகமும் கிடைச்சிச்சு, பாவம் மன்னிப்பும் கிடைச்சிச்சு. சில பேர் சுகத்துக்காக சபைக்கு வருவாங்க, சுகத்துக்காக, தேவைக்காக, பிரச்சனை தீர்றதுக்கு வருவாங்க, அதுக்கு மட்டும்தான் வருவாங்க. சுகம் கிடைச்சுன்னா போயிடுவாங்க.
இந்த 9 பேர் பேரை சுகம் கிடைச்சுன்னு போகிறாங்க. ரட்சிப்பு வேணாம், இயேசு வேணாம், பாவம் மன்னிப்பு வேணாம், பரலோகம் வேணாம், எனக்கு சுகம் வேணும், அவ்வளோதான். அப்போ இந்த 9 பேரும் சுகத்துக்காக மட்டும்தான் வந்தாங்க. இயேசுக்கிட்ட ஏதாவது கிடைக்குமா அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க இந்த 9 பேரும் பாருங்கள். அடுத்தது இந்த யூதர்கள் யாருன்னா அவங்க சட்டங்களை கடைப்பிடிக்கிறவங்க. ஆனால் தான் இயேசு சொன்னால் ஆசான்கிட்ட போய் காட்டணும், உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. இவங்க ரிலிஜன் பீப்புள், இவங்க சட்டத்துக்கும் ரூல்ஸுக்கு தான் கீழ்ப்படியாங்க தவிர ஆண்டவருடைய உறவு அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் தான் அவங்க உடனே அங்கே போகிறானுங்க. ஆசாரியர் எடுத்து போக சொன்னார், அங்கே போய் காட்ட சொன்னால் இது லோ, இது ரூல்ஸு, நான் அதை தான் செய்யணும். ரிலிஜன் பீப்புள் அவங்க. ஆனால் தான் அவனுங்க திரும்பலை. அவனுக்கு ரிலிஜன் தான் முக்கியம், ரூல்ஸ் தான் முக்கியம், சட்டங்கள் முக்கியம், இந்த பிரமாணங்கள் முக்கியம். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவை அவர்கள் நினைக்கல. அதுதான். ஆனால் தான் அவங்க திரும்பி வரலை. அவங்க இயேசுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா சுகத்துக்கு மட்டும்தான் வந்தாங்க. இயேசுநாதருக்காக வரலை, மன்னிப்புக்காக வரல, ரட்சிப்புக்காக வரல, தேவனோடு இருக்க உறவு திரும்ப கொட்ட வேண்டும் என்று வரல, சுகத்துக்கும் மதத்துக்காக வந்து தான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், எழுந்து, என்னது, நீ எழுந்து போ, எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. ஒரு ஆராய்ச்சி இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, இந்த குஷ்டரோகி எல்லாமே கையெல்லாம் போட்டுருக்கும், அதை போடுங்களேன், அவங்க எல்லாம் ஒரு குறைப்பட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சமாரியா பெண் இவன் வாழ்க்கையோட ஒரு அற்புதம் நடந்திருக்கு. என்ன அற்புதம்னா, இவன் கை கால் எல்லாம் வளர்ந்ததா. இவனுக்கு ஒண்டிதான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அவங்க சுகம் மட்டும்தான் பட்டாங்க, பூரணமடையில. இந்த மனுஷன் தேவனை ஆராதித்தபடியா, தேவனிடத்தில் மீண்டும் திருப்பி வந்தபடியா அவனுக்கு ரட்சிப்பு கிடைந்தது, அவனுக்கு சுகம் கிடைந்தது, அவனுக்கு பரிபூர்ணமும் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. விரல் வளர்ந்துருச்சு, காலு வளர்ந்துருச்சு. ஆண்டவரால் செய்ய முடியுமா இல்லையா? லாசரு 4 நாள் செத்து போனான், நாத்தம் அடிச்சுக்கினாங்க. இயேசு வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. இந்த சமாரியனுக்கு ஒன்று தான் பரிபூர்ண லைஃப் கிடச்சிருச்சு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃப்ளஷ், சரீரம் மட்டுமல்ல, அவன் ஆவி, ஆத்மா, அவனுடைய சரீரம் கூட எல்லாமே வளர்ந்துருச்சு. அந்த 9 பேருக்கு பாதி சுகம், இந்த ஒருவனுக்கு முழு சுகம். உங்களுக்கு பாதி சுகம் வேணுமா, முழு சுகம் வேணுமா? முழு சுகம் வேணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இவன் என்ன செஞ்சான்? ஆராதித்தான், இயேசுவை துதித்தான், நன்றி சொன்னான், ஆண்டவரை தேடி ஒடியாந்தான். அவன் எதெல்லாம் அவன் லைஃப்ல எல்லாம் போச்சோ, அப்படியே போச்சோ, அதெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்தான். பாவம் மன்னிப்பும் கொடுத்தா, போனஸ் கிடைச்சிச்சு, இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், தேவனை நன்றி உணர்வோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் சுகமும் பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் மூட்டை மூட்டை கொடுப்பார். அல்லேலூயா. இதாங்க ரகசியம், இதான் ரகசியம். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் அவனுக்கு முழுமையான அற்புதத்தை செய்து அவனை அனுப்பினார். அவன் சுகத்தை மட்டும் பார்க்கல, சுகத்தை கொடுத்தவரை பார்த்தான். தேவைகள் மட்டும் இயேசுக்காக வரல, தேவை சந்திக்கிறவர் அவர் தேட ஆரம்பிச்சான். He is not seeking blessing, he is seeking giver. giver, கொடுத்தவர், பரிகாரி, இவர் தான் எனக்கு ஆதாரம் என்று கொண்டவர் நினைச்சு ஏசப்பாட்டை ஓடி வந்து அவனை தொழுது கொள்கிறான். இந்த மாலை வேளையில் அன்பானவர்களை நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இந்த சமாரியன்னு போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு இருப்போம் என்றால் தேவன் நம்மை வாழ்க்கையில் அதிக காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவன் அதிக காரியத்தை செய்யதான் இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த அதிக நிறைவு, அதிகமான பூரணமான காரியம் எங்கே குறைப்பட்டிருக்கோங்க நிறைவாக போகிறது. அல்லேலூயா. இதை அவனுக்கு எழுந்து நெல்லு, உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை தந்து அவன் பரிபூர்ணமாய் மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவனை தரவும் அது பரிபூர்ணமாக வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரவு அன்பானவர்களே, தேவன் நம் குறைவை நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
தேவனை நீங்கள் தேடினால் அவர் மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். அதனால் தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனை சார்ந்திருங்கள். நன்றி உணர்வோடு நாம் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம் எழுந்து நிற்போமாக. உள்ளத்தில் கைகளை வைத்து நமக்கு தேவன் கொடுத்த வாய்ப்புங்க. நன்றி உணர்வோடு அவர்களிடையே நாம் நெருங்குவோம். குடும்பத்தில் அவங்க வரல இவங்க வரல இல்லை, நான் சேச்சுக்கிட்ட போவேன். ஏன்னா நான் சேச்சுக்கு போட என் அப்பன் இயேசுக்கிட்ட போகிறேன். நான் ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ளே வரலை, நான் இயேசப்பா பாதத்தில் விழ போகிறேன். அவன் ஓடி வந்து தேவனை சத்தமாய் துதித்து அப்படி முகக்குப்புறம் அடைந்தான். முழங்கால் போட கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடுகிறவர் எல்லா மனிதனும் முன்பதாக நிற்பார்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு ஒரு ஞாபகத்தை நீ மீண்டும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் முதல் காரியம். இரண்டாவது, உம்மை ஆராதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஆராதிக்க, உமக்கு நன்றி சொல்ல எங்களை நீ வழி நடத்துவீராக. இந்த வார்த்தையானது ஏதோ நாங்கள் கேட்டு போகாதபடி இந்த வார்த்தையானது எங்களுடைய உள்ளத்திலே அது எழுதப்படட்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு மரிந்தாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களை உயர்த்துவீராக. போகிற அந்த இடத்திலே அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருக்க ஆண்டவரே, வார்த்தையிலே நிலை நிற்க நீ கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வேலை செய்கிற அத்தனை பேரும் அவர்கள் கையில் எடுத்து செய்கிற அவர்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வேலைகள் இன்னும் செழிப்பாக ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே, உலகம் அது தலைக்கிளியாக வேற ஒரு காரியத்தை சொன்னாலும், ஆனால் உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆண்டவரே, நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே நடக்க ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. நன்மையும் கிருபையும் அவர்கள் பின்னாலே தொடரட்டும். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற காரியத்திலே ஒரு ஜெயத்தை காணட்டும். உற்சாகமாக உமக்காக வாழ வார்த்தையிலே உறுதியாய் இருந்து விசுவாச ஓட்டத்தை அவர்கள் ஓடி முடிக்க அந்த பலனை தருவீராக. இந்த வாரத்திலே தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஷலோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். மரணாதா, தேவன் வருகிறார். வந்து